ஹலோ கைஸ், வெல்கம் டு CoinCrate Academy. இன்றைக்கு இந்த வீடியோ நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் பிட்காயினுடைய ஒரு அப்டேட் வந்து இன்றைக்கான இந்த வீடியோ நாங்கள் பார்க்க போகிறோம். ஓகே, நான் வந்து ப்ரீவியஸ் வீடியோ சொல்லியிருப்பேன். பிட்காயின் வந்து எங்களுக்கு $95,986 $99,136 வரைக்கும் போகலாம். அதையும் மீறி மார்க்கெட் மேலே போகமாக இருந்துச்சுன்னு சொன்னால் $99,000 $1,00,000 வரைக்கும் போகலாம் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருப்பேன். சொன்ன மாதிரி என்னுடைய ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து எஸ்டர்டே வந்து எங்களுக்கு ரீச் பண்ணியிருப்பாங்க. பிட்காயின் வந்து எக்ஸாக்டாக அந்த ஜோனுக்கு வரைக்கும் மார்க்கெட் வந்துட்டு அங்கிருந்து ஒரு ரிஜெக்ஷன் ஃபேஸ் பண்ணி தான் மார்க்கெட் வந்து இப்போ கீழே மூவ் ஆகிறாங்க. ஓகே, இப்போ வந்து பிட்காயின் நடக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தோம்னு சொன்னால் பிட்காயின் வந்து இப்போ கரண்ட்டாக ட்ரேட் ஆகிற பிளேஸ் எங்கன்னு சொன்னால் ஒரு ரெசிஸ்டன்ஸில் இருந்து ஒரு ரெசிஸ்டன்ஸில் இருந்து எங்களுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் பண்ணி திருப்பி எங்களுக்கு அங்கே வந்து ரீடெஸ்ட் வந்து ஃபேஸ் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் 100 EMA ரெசிஸ்டன்ஸில் தான் மார்க்கெட் இப்போ வந்து ட்ரேட் ஆகி கொண்டு இருக்குது. சரியா, இப்போ மார்க்கெட் என்ன நடக்கலாம் அப்படின்னு சொன்னால் இப்போ வந்து சிம்பிள் ஒன்று வந்து எங்களுக்கு மார்க்கெட் இங்கிருந்து கண்டினியூஸாக மேலே மூவ் ஆகலாம். அப்படி மேலே மூவ் ஆகமாக இருந்துச்சுன்னு சொன்னால் இது வந்து ஒரு டபுள் பாட்டம் பேட்டர்னாகவும் இங்கே வந்து நெக்லைன் பிரேக் அவுட் பண்ணப்பட்டு மார்க்கெட் மேலே மூவ் ஆகுது அப்படின்ற மாதிரி எங்களுக்கு வந்து இது எடுத்துக்கொள்ளலாம். இப்போ நான் இதை டிலீட் பண்ணேன்னு சொன்னால் இது வந்து ஒரு டபுள் பாட்டம் பேட்டர்னாக எடுக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து சொன்ன மாதிரி இது வந்து ஒரு பியரிஷ் பேட்டர்னாக எடுக்கலாம். அப்படின்னு சொன்னால் இது வந்து எங்களுக்கு ஃபேக் அவுட் ஆக நடந்து இப்போ லாஸ்ட் நடந்துச்சு, இது வெளியே மூவ் ஆகிச்சு. இது வந்து எங்களுக்கு ஃபேக் அவுட் ஆக நடந்து அங்கேருந்து மார்க்கெட் திருப்பி கீழே இந்த பேட்டர்ன் உங்களுக்கு வந்து அங்கேருந்து மார்க்கெட் என்ன செய்யலாம்னு சொன்னால் அப்படியே கீழே மூவ் ஆகலாம். எங்களுக்கு வந்து அப்படி கீழே மூவ் ஆகும் பட்சத்தில் எங்களுக்கு இங்கே ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும். அது என்ன பேட்டர்ன் சொன்னால் டபுள் டாப் ஃபார்ம் ஆகும். அதோட நெக்லைனாக இது இருக்கும். அப்போ மார்க்கெட் வந்து பியரிஷ் பண்ண டைம் பிரேக் பண்ணி டபுள் டாப்பையும் பிரேக் பண்ணி மார்க்கெட் வந்து கீழே ஃபோல் ஆகிற மாதிரி இருக்கும். அப்படி கீழே ஃபோல் ஆகிச்சுன்னு சொன்னால் அது தான் எங்களுடைய ஃபைனல் ட்ராப்பாக இருக்கும். அதுக்கு பின்னால் தான் மார்க்கெட் வந்து மேலே மூவ் ஆக ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 2021 வந்து எங்களுக்கு ஃபைனல் ட்ராப் கொடுத்துருப்பாங்க. காட்டுறேன், 2020 கொடுத்தாங்க அந்த ஃபைனல் ட்ராப். 20 கொடுத்ததுக்கு பின்னால் தான் அங்கே இருந்த மார்க்கெட் மூவ் ஆகினது. இங்கே பாருங்கள், எங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு ஒரு ஃபாலோன்னு சொல்லி எங்களுக்கு ஒரு இதுதான் சொல்கிறது ட்ராப்னு சொல்லி எனக்கு இந்த ட்ராப்புக்கு பின்னால் தான் மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கெட் வந்து மேலே மூவாக ஸ்டார்ட் பண்ணாங்க. அங்கேருந்து இப்போ வரைக்கும் நாங்கள் பார்த்தோம் சொன்னால் இப்போ வரைக்குமே எங்களுக்கு இங்கே ஒரு ட்ராப் ஒன்று பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் குறவு. எங்களுக்கு வந்து 2024 ஒன்று பார்க்கலாம். 2024 ஒன்று பார்க்கலாம். அதுக்கு பின்னால் எங்களுக்கு வந்து ஒரு ட்ராப்புமே மார்க்கெட் நடக்கல. சரியா, இப்போ என்ன செய்யணும்னு சொன்னால் எங்களுக்கு வந்து இப்போ ட்ரெப் ஒன்று நடக்கணும். இப்போ வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் மார்க்கெட் இப்போ நாங்கள் வீக்லி சார்ட்டில் பார்த்தோம்னு சொன்னாலும் வீக்லி சார்ட்டில் என்ன நடந்திருக்கு, வீக்லி சார்ட்டில் வந்து எங்களுக்கு இருந்த எஃப்இஜியை வந்து ஃபில் பண்ணிட்டு பிட்காயினுடைய எஃப்இஜியை வந்து ஃபில் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து கீழே மூவ் ஆகிறாங்க. சரியா, இன்னும் கொஞ்சம் மேலே மூவ் ஆகிருந்தாங்க சொன்னால் EMA ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருந்தான்னு சொன்னால் இன்னும் மார்க்கெட் வந்து ஃபர்தராக நல்லா கீழே மூவ் ஆக ஸ்டார்ட் ஆகிரும். அப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்டில் வந்து பிட்காயின் வந்து எங்களுக்கு சைட் பேஸில் தான் இருக்குது. அந்த சைட் பேஸில் இருந்து மெனிபுலேஷன் ஃபேஸுக்கு வரக்குள்ள அந்த மெனிபுலேஷன் ஃபேஸ் தான் எங்களுடைய ஃபைனல் ட்ராப்பாக இருக்கும். அந்த ஃபைனல் ட்ராப்பில் தான் என்ன செய்வாங்க சொன்னால் நிறைய பேர் மணி வந்து லிக்விடேட்டாக ஸ்டார்ட் ஆகும். அவங்க என்ன செய்வாங்க சொன்னால் இப்போ பிட்காயின் மேலே மூவ் ஆகுதுன்னு சொல்லி இங்கே வச்செல்லாம் பை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இங்கே வச்சு இப்போ ஃபியூச்சர் ட்ரேட் பண்ணுறாங்க, இங்கே வச்சு லாங் பொசிஷன் ஓப்பன் பண்ணாங்கன்னு சொன்னால் ஷுவராக அவங்களுடைய ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகும். சரியா, ஓகே. இப்போ வந்து பிட்காயின் வந்து இப்போ நெக்ஸ்ட் வந்து எந்த அளவுக்கு மூவ் ஆகும், இது வரைக்கும் மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் இப்போ வந்து சிம்பிள் மார்க்கெட் வந்து இப்போ வீக்லி சார்ட்டில் நாங்கள் இருக்கிறோம். டெய்லி சார்ட்டில் காட்டணும்னு சொன்னால் டெய்லி சார்ட்லையும் மார்க்கெட்டில் வந்து இன்னும் கன்ஃபர்மேஷன் இல்லை இது டவுன் ட்ரெண்ட் அப் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லி. பட் வீக்லி சார்ட்டில் பார்த்தோம்னு சொன்னால் வீக்கில் வந்து டவுன் ட்ரெண்ட் இருக்குது. ஏன்னு சொன்னால் எஃப்இஜி ஃபில் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து கீழே மூவ் ஆகும் அப்படின்ற மாதிரி. ஓகே, வந்து மூவ் ஆச்சுன்னு சொன்னால் இது வரைக்கும் மூவ் ஆகும் அப்படின்னு சொன்னால் பிட்காயின் வந்து எங்களுடைய ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக இந்த லோ வரைக்கும் வைக்கலாம். $90,181 வரைக்கும் பிட்காயின் வந்து எங்களுடைய ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக மார்க்கெட் வந்து இந்த லெவல் வரைக்கும் ஃபால் ஆகலாம், இங்கே வரைக்கும் ஃபால் ஆகலாம். சரியா, அதுக்கு பின்னால் மார்க்கெட் இன்னும் ஃபர்தராக ஃபால் ஆகுதுன்னு சொன்னால் $84,998 வரைக்கும் ஃபால் ஆகலாம். அதுக்கும் கீழே ஃபால் ஆகுதுன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து இந்த லைன் வரைக்கும் விற்கலாம். இந்த லைன் $80,495 வரைக்கும் விற்கலாம். முதலாவது இங்கே, அதுக்கு பின்னால் இன்னும் ஃபாலோ ஆகுதுன்னு சொன்னால் இங்கே, அதுக்கு பின்னால் இன்னும் ஃபாலோ ஆகுதுன்னு சொன்னால் இங்கே, அதுக்கும் பின்னால் இன்னும் ஃபாலோ ஆகுதுன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து இந்த ஜோன் இது தான் எங்களுடைய முக்கியமான ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக இருக்குது. $78,305 $75,982 வரைக்கும். அப்போ எங்களுக்கு வந்து இப்போ இதெல்லாம் ஃபுல்லாக பிரேக் டவுன் பண்ணி மார்க்கெட் கீழே வருதுன்னு சொன்னால் எங்களுக்கு இது வரைக்கும் ஃபைனல் ட்ராப் வரலாம். அந்த ஃபைனல் ட்ராப் வந்ததுக்கு பின்னால் மார்க்கெட் வந்து மேலே மூவ் ஆக ஸ்டார்ட் ஆகும். அப்படி மேலே மூவ் ஆகமாக இருந்துச்சுன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து அல்ட் சீசனை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ எங்களுக்கு அல்ட் சீசன் வருமானு கேட்டால் இல்லை. என்ன சொன்னால் இன்னும் எங்களுக்கு ஒழுங்கான மணி இன்ஃப்ளோ ஒன்று நடக்கல. மணி இன்ஃப்ளோ நடக்கல. ஆனால் அந்த மணி இன்ஃப்ளோ ஒழுங்காக நடக்க கிட்ட எங்களுக்கு வந்து அல்ட் சீசன் சொல்ல வந்து ஷுவராக வரும். அப்போ எங்களுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஒன்று வந்து ஃபெப்ரவரி ஸ்டார்டிங் இந்த அல்ட் சீசன் வரலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் எங்களுக்கு Q2 வந்து இந்த அல்ட் சீசன் சொல்ல வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் கூடவாக இருக்குது. பட் என்ன ப்ரெடிக்ஷன் படி Q2 வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஹை. ஓகே, உங்களுக்கும் இந்த மாதிரி கிரிப்டோ கரன்சியை பற்றி லேர்ன் பண்ணி கிரிப்டோ கரன்சி பேசிக் அட்வான்ஸ் ஃபுல்லாக படிக்கணும் அப்படின்னு விருப்பம் இருந்ததுன்னு சொன்னால் எங்களுடைய CoinCrate Academy உங்களுக்காக கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த கோர்சஸில் ஜாயின் பண்ண விரும்பினாக்கள் மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரியுற நம்பரை கான்டாக்ட் பண்ணி உங்களோட சீட்ஸை புக் பண்ணிக்கொள்ளுங்க.